இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு மக்களே. டிஃபனுக்கு காலிஃப்ளவர் தோசை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாத்திரத்துல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகி வரட்டும். காலிஃப்ளவர் இப்போ வேக வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு மக்களே. இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் எடுத்துருக்கிறேன். பல்ஸ்ல விட்டு எடுத்துட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கான எல்லா பொருளும் நான் இதுல எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். இப்ப காய் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. சூப்பரா இருக்கும் மக்களே. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை 2 எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. ஸ்டஃபிங் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சுற்றி ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு எதுவுமே சட்னி எதுவுமே வேண்டியதில்லை, நல்லா இருக்கும். தோசை நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது திருப்பி போட வேண்டியதில்லை, அப்படியே நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.